இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் காரை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டஃப்பான காம்படிஷன்ல இருக்க ரெண்டு கம்பெனி டாடா அண்ட் மஹிந்திரா. ஏன் தெரியுங்களா எப்படி இந்த ரெண்டு கம்பெனியும் கண்டிப்பா பிரைட் ஆஃப் த நேஷன் தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், மேட்டர் சொல்லுனா லேட்டஸ்டா மஹிந்திரா BE6 லான்ச் ஈவெண்ட்ல அந்த காரோட ரியல்பிலிட்டி அண்ட் பவரை காட்டுற விதமா 22 டன் ட்ரக்க BE6 எவ்வளவு அசால்ட்டா டோ பண்ணுச்சுன்னு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 282 PS பவரும் 356 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வண்டி தான் BE6. இதோட டைரக்ட் காம்படிட்டிவ் வண்டினா ரொம்பவே பிரீமியமான SUV டாடா கர்வ். ஃபர்ஸ்ட் 14 டன் வண்டியை தான் டோ பண்ணுது நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இன்னுமே 2 வண்டி இருக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சர்ப்ரைஸா இருந்தது. BE6 கம்பேர் பண்ணும்போது டாடா கர்வ் கண்டிப்பா பவர் அண்ட் டார்க் கம்மி தான். 3 லாரியை டோ பண்ணும்போது தான் தெரிஞ்சு ரொம்பவே ஷாக்க கொடுத்தது எனக்கு. மொத்தமா 42 டன்னு அசால்ட்டா டோ பண்ணுது. ரொம்பவே சர்ப்ரைஸும் கொடுத்தது. பவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1.2 லிட்டர் இன்ஜினும் 125 PS பவரும் 225 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்றது தான் டாடா கர்வ். இந்த மாதிரி ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க.